ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. கருவிருத்த குழிநீத்தவின் காம கருங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழலுருவீர் உயிரின் பொருள் கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்றீரீர் திருநாட்டகத்தே. முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின் உரைத்ததோர் திருவாய்மொழி எப்போதும் பிழையற 1002 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழிற்குறுகை வருமாறா இறங்கு நீயே. அந்தமிலா பேரின்ம மருந்த ஏற்கும் அடியோமை அறிவுடனே என்றும் காத்து முந்தெவினை நிறைவழியில் ஒழுகாதம்மை முன்னிலையாம் தேசிகரதம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்று அடிமை கொள்ள தந்தையன நின்ற தனி திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபனருளினாலே. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்குமழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. அழகான பாசுரம் பார்த்தோம். கயலோ நும கண்கள் என்று களிருவினவி நிற்றீர் அப்படின்னு. கயலோ நும கண்கள் அப்படின்னு கேட்க வந்தீர், ஆனா யானை இந்த பக்கம் போச்சா அப்படின்னு கேட்டு நிற்கிறீரே, உமக்கு ஏன் தயக்கம்? நேர கேட்கலாமேன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு, நீர் யானையை கேட்க வந்தவர் கயலோ நும கண்கள் என்று கேட்கிறீரே. அப்பொழுது பார்த்தவர்கள்லாம் அயலோர் அரியிலும் ஈதென்ன வார்த்தை 2 அர்த்தத்துல சொன்னார். இது என்ன வார்த்தை அப்படின்னா, இப்படி வார்த்தை சொல்லலாமா அப்படின்னு, இது தகாதே அப்படின்னு ஒண்ணு. இன்னொரு அர்த்தத்திலையும் இருக்கு, அயலோர் அரியிலும் ஈதென்ன வார்த்தை. இதென்ன இப்படி சொல்றங்களே, நாங்கள் சித்தமா இருக்கோமே, நாங்கள் உமக்காக காத்து கொண்டிருக்கிறோமே அப்படிங்கிற அர்த்தத்துல மிக அழகான ஒரு பாசுரம் அது. இப்பொழுது 17வது பாசுரம். இது அடிக்கடி சொல்ற பாசுரம், பிடித்த பாசுரம். இருள் விரிந்தால் அண்ணா மானீர் திரை கொண்டு வாழியரோ இருள் பிரிந்தார் அன்பர் தேர்வழி தூரல் அரவணமேல் இருள் விரி நீல கருணாயு சுடர் கால்வது போல். மாறி போயிடுத்து. 17வது பாசனம் இல்ல, 16வது பாசனம் இன்னும் ஆகலையே. கயலோ நும கண்களுக்கு அப்புறம் 16வது பாசனம். பல பல ஊழிகளாயிடும் அன்றியோர் நாழிகையை பல பல கூறிட்ட கூறாயிடும் கண்ணன் விண்ணனையாய் பல பல நாள் அன்பர் கூடிலும் நீங்கிலும் யாம் எளிதும் பல பல சூழல் உடைத்து அம்மா வாழி இப்பாயிருளே என்பதாக 16வது பாசுரம். இது நாயகி தாமே சொல்லக்கூடிய பாசுரம். தம்முடைய நிலைமையை நாயகி எடுத்து உரைக்கிறாள். நாயகனுடைய பிரிவினாலே மிகவும் துக்கத்திலே இருக்கக்கூடிய நாயகிக்கு ஒவ்வொரு பொழுதும் மிகவும் கஷ்டமாக போகிறது. இந்த பிரிவு துக்கம்ங்கிறது எப்பொழுது அதிகமாகும் அப்படின்னு கேட்டா,
முதலிலே சேர்ந்து இருந்து அதுக்கப்புறம் பிரிந்திருந்தால் பிரிவு துக்கம். அப்பதானே பிரிவுங்கிறது வரும். பிரிவு அப்படின்னாலே சேர்ந்து பிரிவு தான் பிரிவு அப்படிங்கிற பெயர். முதல்ல சேரவே வாய்ப்பில்லை அப்படின்னா அது பிரிவுன்னு சொல்ல மாட்டான். இப்போ நாயகிக்கு இப்பொழுது விப்ரலம்பம் என்று சொல்லக்கூடிய பிரிவு காலத்திலே எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு ராத்திரியும் பல பல ஊழிகளாக பல பல கல்ப காலங்களாக இருக்கின்றன. அதை நாயகி சொல்லுகிறாள், தன்னுடைய தோழியிடம் சொல்லுகிறாள், தோழி நான் என்ன செய்வேன், ஒரு இரவுமே ஒவ்வொரு கல்ப காலமாக இருக்கச்ச பல பல அப்படின்னு எத்தனை இருட்பொழுது இருக்கோ ஒவ்வொரு பிரிவுமே பல கல்பங்களாக திருட்டிர் யுகாயத்தை ஒரு க்ஷணமும் ஒரு யுகம் போல போகிறது. அப்போ ஒரு இரவுக்குள்ளே பல பல கல்பங்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, நான் என்னுடைய பழைய நிலைமையை யோசித்து பார்க்கிறேன். அப்பெல்லாம் பல பல காலங்கள் என்பது ஒரு க்ஷணம் போல போச்சு. நாயகனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நேரம் போனதே தெரியாமல் பல 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 காலங்கள், பல பல நாட்கள், பல பல வாரங்கள், பல பல மாதங்கள் அப்படின்லாம் இருந்தா கூட அது ஏதோ ஒரு க்ஷணம் போல, ஒரு நாழிகையின் ஒரு பாகம் போல போயிற்று. ஆனால் இப்பொழுது ஒரு க்ஷணமுமே பல பல யுகங்களாக போகின்றன. அன்பரான என்னுடைய நாயகர் என்னோடு பல பல நாள் சேர்ந்து இருந்தார், இப்பொழுது பல பல நாள் பிரிந்து இருக்கிறார். ரெண்டு சமயத்திலுமே நான் மெலிந்து நிற்கிறேன். ஏனென்றால் அவர் சேர்ந்து இருக்கும் பொழுதும் பின்னாடி பிரிவு வருமே. ஏன்னா சேர்க்கை என்பது பிரிவுக்கு ஆரம்பம் என்கிற ரீதியிலே பின்னாடி பிரிவு வரும்போது நாம் எப்பொழுது தாங்க போகிறோமோ, அந்த பிரிவை சகித்து கொள்ளப் போகிறோமோ அப்படிங்கிற நிலையிலே அப்பொழுதும் ஒரு வருத்தம் இருந்தபடியினாலே அப்பொழுதும் மெலிந்து நின்றேன். இப்பொழுதும் நாயகனுடைய பிரிவு உண்மையாலே வந்த பொழுது, நாயகன் நீங்கி நின்ற பொழுது இப்பொழுதும் மெலிந்து நிற்கிறேன். இதெல்லாம் இந்த இரவு படுத்துகிற பாடு. இரவு காலத்திலேதான் அந்த விரக துக்கம் என்பது அதிகமாக ஆகிறது. தோழி, இந்த இரவுதான் பல பல சூழல் உடைத்து எத்தனை உபாயங்களை கொண்டிருக்கிறது. சில சமயம் நிறைய காலத்தை குறுக்கி காண்பிக்கிறது, சில சமயம் குறுகிய காலத்தை மிக நீண்ட காலமாக காண்கிறது, என்ன ஆனாலும் என்னை மெலிய வைக்கிறது. இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த இரவை பற்றி நான் என்ன சொல்வேன்? அம்மா வாழி, இந்த இரவு வாழி அப்படின்னு சொல்லலாம். வேற என்ன? சரி, வாழ்க, இரவே இத்தனை பாடுபடுத்துகிறாயே, நீ நன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது விபரீத லட்சணம். நீ நன்றாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்திலே வெறுப்பினாலே போ போ நான் இருப்போ என்று சொல்லி அனுப்புவது போல இரவே நீ வாழி அப்படின்னு இந்த பாசுரத்திலே சொல்ற. பல பல ஊழிகளாயிடும், பல பல ஊழிகளாயிடும், எத்தனையோ கல்பங்கள் ஒரு இரவே பல பல கல்பங்களாக மாறிவிடும். ஏனால் நீண்டு போகும். ஏனென்றால் பிரிவு காலத்திலே நேரத்தை பிடித்து தள்ளுவதுன்னு சொல்வார்கள். அந்த மாதிரி பொதுவாக சமயம் தானா போகும் இல்லையா? நேரம் போகும்னா நேரத்தான் ஒன்றும் பண்ண வேண்டாம், காலம் போய்கொண்டே இருக்கிறது, டைம் பாஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனா சில சமயம் நேரத்தை பிடிச்சு தள்ள வேண்டி இருக்கணும், ஏன்னா போக மாட்டேங்குது. ஆக பிடிச்சு தள்ள வேண்டி இருக்கு என்பதாக வேடிக்கையா சொல்லுவார்கள். அந்த மாதிரி ஒரு கணம் ராத்திரி தூக்கம் வராம தவிப்பவர்கள் எல்லாம் பார்த்தா மணி இப்பதான் 12, 12:30 வேடிக்கையா ஒண்ணு சொல்லுவார்கள். ராத்திரி தூங்கின்ற தூக்கம் வராம தவிச்சுட்டு இருக்கான். அப்ப கடிகாரத்துல டங்குன்னு ஒண்ணு அடிச்சுதான். உடனே சரி, இது ஏதோ அரை மணி அடிக்கிறது, என்ன அரைன்னு தெரியல, 1:30, 2:30, 3:30 தெரியல அப்படின்னு நினைச்சான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு மறுபடியும் டன்னு ஒரு தான் அடிச்சுதான். இப்பதான் புரிஞ்சுது, முதல்ல அடிச்சு மணி 1, இப்ப அடிச்சது 1:30 போல இருக்கு. 1:30 தான் ஆறுது, 4:30 ஆயிருக்கும், 5:30 ஆயிருக்கும்னு நினைச்சேனே அப்படின்னா. அதுக்கப்புறம் மறுபடியும் டன்னு ஒரு தான் அடிச்சுதான். அப்பதான் புரியும், முதல்ல அடிச்சது 12:30, அப்புறம் 1, அப்புறம் 1:30 அப்படின்னு. ஆக தூக்கமே வராமல் தவிப்பவனுடைய நிலை எப்படிதான், ஒவ்வொரு க்ஷணமும் எண்ணின் இருப்பான் அப்படின்னு ஆயிடும். ஆக ஒன்னும் பல பல கல்ப காலங்கள் போல அது ஆயிடும். பல பல ஊழிகள் ஆயிடும் அன்றி ஓர் நாழிகையை பல பல கூறிட்ட கூறாயிடம். அதாவது ஒரு இரவுன்னு வச்சுக்கணும். இரவை பத்தி தானே இந்த பாசனம். ஒரு இரவு என்பது
பல பல ஊழிகள் ஆயிடும். அன்றி அது இல்லைன்னா என்ன ஆகும் கேட்டான்னா, ஒரு நாழிகையை பல பல கூறிட்ட கூறாயிடும். ஒரே நாழிகையை பல பல கூறாக்குவோம். ஒரு நாழிகை அப்படிங்கிறது 60 வினாடி அப்படிங்கிறா. வினாடினா நம்ம வினாடி இல்ல, நம்ம கணக்குப்படி பார்த்தா ஒரு நாழிகைங்கிறது 24 நிமிஷம் அப்படின்னு இருக்கு. பிராச்சீன கணக்குப்படி பார்த்தா ஒரு நாழிகை அப்படிங்கிறதுல 64 வினாடிகள் இருக்கு அப்படின்னுவா. 60 வினாடிகள் இருக்கு, 60 வினாடிகள் இருக்குன்னுவா. அப்போ ஒரு நாழிகையை பல பல கூறாக்கி 60 வினாடி அப்படி ஆக்கினா அப்ப என்ன ஆகும்? அப்போ ஒரு நிமிஷத்துல 2.5 ஒரு பங்கு ஏதோ கணக்காகும். அப்படி ஆச்சுன்னா நாயகனோடு சேர்ந்து இருக்கும் காலத்திலே ஒரு இரவு அப்படிங்கிறது ஒரு க்ஷணம் மாதிரி, ஒரு செகண்ட் மாதிரி போகிறது. ஒரு நாழிகையை பல பல கூறிட்ட ஒரு நாழிகையை பல பல கூற அப்படிச்ச ஒரு செகண்ட் ஆகும் இல்லையோ, அந்த மாதிரி ஆகிவிடும் அப்படின்னு அர்த்தம். அன்பர் பல பல நாள் கூடிலும் யாம் மெலிதும் நீங்கிலும், பல பல நாள் அன்பர் கூடிலும் நீங்கிலும் யாம் மெலிதும். அன்பர் அப்படின்னு நாயகனை சொல்ற, ஏன்னா ஸ்நேகத்துக்கே உரியவர், ஸ்நேகம் காண்பிப்பவர். அவர் பல பல நாள் கூடிலும், எத்தனை நாள் சேர்ந்து இருந்தாலும், நீங்கிலும் பிரிந்து இருந்தாலும், யாம் மெலிதும், நான் மெலிந்து போகின்றேன் அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டா, பிரிந்து இருக்கும்போது மெலிந்து போகின்றேன் துக்கத்தினால அப்படிங்கிறது வாஸ்தவம். ஆனால் கூடி இருக்கும்போது நான் மெலிந்து போகின்றேன் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லை, அப்பொழுதும் ஒரு பிரிவு வந்துருமோ, எப்பாவது பிரிவு வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கஷ்டம் ஒண்ணு இருக்கான் மனசுக்குள்ள. திடீர்னு பிரிவு வந்துருமோ இல்லையோ, இரவு போயிடுமோ இல்லையோ, அப்படிலாம் கஷ்டம் இருக்கு. அதனால அவர் பிரிந்திருக்கும் போதும் சரி, சேர்ந்து இருக்கும் போதும் சரி, யாம் மெலிதும் துக்கத்தினரை நான் மெலிந்து விடுவேன். பல பல சூழல் உடைத்து அம்மா வாழி இப்போ இருளே. அம்மானா அந்தோங்கிற அர்த்தத்துல இருக்கு. ஐயோ, பல பல சூழல் உடைத்து, எத்தனை உபாயங்கள், சூழல்னா உபாயம்னதும், சூழல் பல பல வல்லான் தொல்லையங்கால துலகைன்னு சொல்றாரு இல்லையா, சூழல்னா உபாயம்னு அர்த்தம். இந்த இரவுக்கு தான் எத்தனை உபாயம் இருக்கு அப்படின்னு. இது திடீர்னு சமயத்தை குறுக்குகிறது, சமயத்தை நெடுக்குகிறது, துக்கத்தை கொடுக்கிறது, பிரியும் போது ஒருவித துக்கத்தை கொடுக்கிறது, சேரும் போது ஒரு துக்கத்தை கொடுக்கிறது. இந்த இருளுடைய பிரபாவம் நிறைய இருக்கே, பல உபாயங்கள் கையில வச்சுட்டு இருக்கு. ஒரே மாதிரி இல்லையே, பகல்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ராத்திரி வேளையில தள்ளுறதுதான் கஷ்டம். அதாவது என்ன கேட்டா, துக்கத்தில் இருக்கவளுக்கு பகல் பொழுதை தள்ளிடலாம், ஆனா இரவு பொழுதை தள்ளுவது கஷ்டமா இருக்கு. அதனால பல பல சூழல் உடைத்து அம்மா வாழி இப்பா இருளே. இந்த பாயிருள் இருக்கு, வருத்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த இருளானது, பாயிருள்னா பரந்த இருள்னு அர்த்தம். எங்கேயும் பறந்து இருக்கு. சரி, இருட்டுல இருந்து வெளியில போய் உட்காரலாம்னா உட்கார முடியாது, ஏன்னா பூமி முழுக்க இருட்டுதான் இருக்கும் ராத்திரி வேலையில. அப்ப வாழி அப்படிங்கிற, சரி நன்னா இருக்கட்டும், அவ்வளவுதான், நம்ம என்ன சொல்ல முடியும். ரொம்ப வெறுப்புல இருக்கும்போது நீ என்னன்னா இருப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் இல்லையோ, அந்த மாதிரியாக வாழி இப்ப இருளே பல பல ஊழிகள் ஆயிடும். அன்றி ஓர் நாழிகையை பல பல கூறிட்ட கூறாயிடும். எல்லாம் இப்பாயிருளே, இப்பாயிருளே பல பல ஊழிகள் ஆயிடும். இப்பாயிருளே ஒரு நாழிகையை பல பல கூறிட்ட கூறாயிடும். கண்ணன் விண்ணனையாய்னு தோழியை பார்த்து சொல்ற. கண்ணன் விண்ணனையாய், கண்ணனுடைய விண் அப்படின்னா சீவை கொண்ட லோகம், அணையாய்னா அது போன்றவளே, கண்ணனுடைய சீவை கொண்ட லோகம் போன்றவளே அப்படின்னு தோழியை பார்த்து சொல்லுகிறாள். கண்ணன் விண்ணனையாய், இதுவும் வேடிக்கையா இருக்கு. இதுவரைக்கும் நாயகி தான் நாயகனானவன் கண்ணன் விண்ணனையாய்னு சொல்லிட்டு இருந்தான். சீவை பரமபதம் போல நாயகி இருக்கிறாள். எப்படியானால் பரமபதத்தை பிரிவது கஷ்டமாக இருக்கிறதோ, அந்த மாதிரி இவளை பிரிவதும் கஷ்டம். பரமபதத்தை விட்டு நீங்கி வெளியில் வருவது என்று நினைத்து கூட பார்க்க முடியாது. அதே போல இவளை விட்டு பிரிந்திருப்பதும் நினைத்து கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற ரீதியில இருந்து, அதனால சொன்னால் பொருத்தமா இருக்கு. ஆனால் இங்க தோழியை பார்த்து சொல்லும் போது கண்ணன் விண்ணனையாய், கண்ணனுடைய பரமபதம் போன்றவளேன்னு சொல்றாளே, அதுக்கு என்ன அர்த்தம்னா,
கண்ணனுக்கு பரமபதம் எப்படி பிரியமானதோ அந்த மாதிரி எனக்கு பிரியமானவளே, கண்ணனுக்கு விண் எப்படியோ அந்த மாதிரி எனக்கு அத்தனை பிரியமானவளே என்று அர்த்தம். என்னதான் கண்ணனுக்கு சகல லோகத்தையும் சிருஷ்டிச்சா கூட ஸ்ரீவைகுண்ட லோகம் அப்படிங்கிறது மிகவும் உகப்பான இடம். வைகுண்டம் உத்தமம் ரமயா சகமோதத்தை அப்படின்னு ஸ்ரீவைகுண்ட லோகத்துல எம்பெருமான் ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அவனுக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி கண்ணனுக்கு ஸ்ரீவைகுண்டம் எத்தனை பிரியமோ அந்த மாதிரி எனக்கு மிகவும் பிரியமானவளே அப்படிங்கிற ரீதியில கண்ணன் விண்ணனையாய். இப்படி எல்லாம் ஏன் கண்ணனையே உதாரணமா வச்சு சொல்றான்னா வேற விஷயம் தெரியாது. கண்ணனுக்கு விண் எப்படியோ அதுபடி இருக்கக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தத்துல கண்ணன் நினைவிலே இருக்க அப்படின்னால அதையே உதாரணமாக சொல்லுகிறாள் அப்படின்னு வச்சுக்கலாம். எம்பெருமானுக்கு பரமபதம் அதுக்கு அந்தாமத் தம்பு செய்து என் ஆவிசேர் அம்மானுக்கு பாசுரத்தில் அழகா சொல்ற. தாமத்து அம்பு செய்து, தாமம்னா தாமம் ஸ்ரீவைகுண்ட லோகம், அதுல அன்பு செய்து எம்பெருமான் இருக்கான அது மிகவும் பிடிக்கும் எம்பெருமானுக்கு அப்படின்னு. அதனால வைகுண்டேது பரே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தியாத்மா பக்தையர் பாகவதை சக. வைகுண்டத்துல பெருமாளுக்கு பிடிக்கும்படியா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, ரொம்ப பிடிக்குங்கிறாளே அப்படி என்ன இருக்குன்னு கேட்டானா ஸ்ரீயாசார்த்தம் பிராட்டி இருக்கார், அப்புறம் நித்திய சூரிகள் பக்தர்கள் பாகவதர்கள் எல்லாரும் இருக்கா. எல்லாரோடையும் இருக்கும்போது வேற என்ன வேணும்? அப்போ வைகுண்டம் அது வைகுண்டம் உத்தமமான லோகம், அங்க இருக்காலும் சாத்விகமானவர்கள் பாகவதர்களோடு கூட எம்பெருமான் ஆனந்தமாக இருக்கான். அந்தமில் பேரின்பத்துன்னு சொல்ற மாதிரி அந்தமில் பேரின்பத்துல இருந்துட்டு இருக்கான். அவனுக்கு வைகுண்டம் எப்படியோ அந்த மாதிரி எனக்கு நீனா தோழியை பார்த்து கண்ணன் விண்ணனையாய் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் கூட சாதிச்சிருக்கார் உத்தம சுவாமி. கண்ணன் விண்ணனையாய்ன்னு சொல்றது வச்சு பார்த்தா இந்த நாயிகை தான் சொல்றா அப்படின்னு வச்சுக்கலாம். கண்ணனுக்கு வைகுண்ட லோகம் எப்படியோ அந்த மாதிரி கண்ணனுக்கு பிரியமானவளேன்னு அர்த்தம். நாயிகையை பார்த்து தோழிகள் சொல்றான் அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. நாயிகையை பார்த்து தோழிகள் சொல்றான். ஆனால் வாழி பாயிருளே அப்படின்னு இருள் எத்தனை படுத்துகிறதுன்னு சொல்றாளே அதையும் சொல்றா அப்படின்னு கேட்டா அந்த நாயிகையினுடைய துக்கத்தையே தமது துக்கமாக பாவித்து சொல்லுகிறார்கள். ரொம்ப நெருங்கிய அன்பர்கள் நெருங்கிய தோழர்கள் அவ துக்கம் வேற தன் துக்கம் வேற நினைக்க மாட்டார்கள். அப்ப அவளோட துக்கத்திலே பங்கெடுத்து கொண்டு அவராத்திரி கண்ணு முழிச்சான்னா இவாளும் கண்ணு முழித்து கொண்டு அவ அழுதான்னா இவாளும் அழுதுண்டு அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அழுது கொண்டு இப்படியே இருப்பார்கள். ரொம்ப பிரியமானவர்னா அவருடைய துக்கம் தன் துக்கமாக பாவிப்பா இல்லையா? அந்த மாதிரி இந்த தோழிகள் எல்லாருமே நாயகனுடைய துக்கத்தையே தன் துக்கமாக பாவித்து கொண்டு இருப்பவர்கள் ஆனபடியினாலே இவர்களுக்கும் அந்த இருள் அப்படிங்கிறது படாபாடுபடுத்துகிறதா இருக்கான். அதனால அதை தம்முடைய துக்கமாகவே சொல்லுகிறார்கள் நாயகனுடைய துக்கத்தை அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். ஏன்னு கேட்டா கண்ணன் விண்ணனையாயின்னு சொன்னது நாயகியை சொல்றதுதான் உச்சிதம், ரொம்ப நல்லா இருக்கும். தோழியை சொல்வதை விட நாயிகையை சொல்வது மிகவும் உச்சிதமாக இருக்கும் அப்படிங்கிற ரீதியில இப்படியே ஒரு வியாக்கியானம். பல பல நாள் அன்பர் கூடிலும் நீங்கிலும் யாமில் இதும் என்ன ஆனாலும் நான் மெலிந்து போகிறேன். சொர்க்கத்துல கூட சொர்க்கத்தை விட்டு போக போறோமோன்னு எண்ணம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சுகம் இருக்காதா? சொர்க்கேபி பாதபேதஸ்ய க்ஷயிஷ்ணோர் நாஸ்தி நிர்வൃத்தி. சொர்க்கலோகத்துக்கு போனா சொர்க்கலோகத்துல நிம்மதியா சந்தோஷமா இரு அப்படின்னா எத்தனை நாள்னு கேட்டானா ஒரு வருஷம்னா ஒரு வருஷத்துல கடைசியில் நாள் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, ஐயோ முடிய போறதேன்னு தோணும், அப்புறம் அனுபவிக்க தோணாது. அந்த மாதிரி அன்பர் கூடிலும் கூட அப்படிதான் இருக்கு. பல பல சூழல் உடைத்து அம்மா வாழி இப்போ இருளே அப்படின்னு இந்த மாதிரியாக நாயகனும் நாயகியும் காலத்தை கழிக்கிற விதத்தை பலவிதமாக பல கிரந்தங்கள்லாம் சொல்லிருக்கா. இதெல்லாம் ரொம்ப வியாக்கியானங்கள் எல்லாத்திலையும் சொல்லியிருக்கார். அழகான ஒரு விஷயம். க்ஷணானுவட்சிப்த பரார்த்த காலையா, அதாவது அபூர்வ நானா ரசபாவ நிர்பர பிரபத்தயா முக்த விதக்த லீலையா க்ஷணானுவட்சிப்த பராதிகாலயா பிரகர்ஷயந்தம் மகிஷிம் மகாபுஜம் அப்படின்னு. அதாவது பிராட்டி ஸ்ரீவைகுண்டத்துல பிராட்டியோட பெருமாள் இருக்கான் இல்லையோ, இருக்க ஸ்ரீவைகுண்டத்துல நாய் போறதே தெரியாதான் பெருமானுக்கு. க்ஷணானுவட்சிப்த பராதிகாலயா
காலம் அப்படின்னா காலத்திலே மிகவும் பெரிய கணக்கு அப்படிங்கிறது பரம்னு பெயர். அதான் நம்ம காலத்தை எப்படி கணக்கு பண்றோம் கேட்டானா, இந்த மாதிரி வினாடிகள், நாழிகைகள், மணி, அதுக்கப்புறம் மேல போச்சுன்னா ஒரு அகசு, ஒரு ராத்திரி, ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு ரித்து, ஒரு வருஷம், இப்படி எல்லாம் மேல மேல கணக்கு பண்றோமோ இல்லையோ. கடைசி பார்த்தா ஒரு யுகம். அப்ப பல யுகங்கள், சதுர்யுகங்கள் சேர்ந்து ஒரு கல்பம். இதான் ஊழி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்பம் அப்படின்னா. அதுக்கெல்லாம் மேல இருக்கு பரம் அப்படின்னு ஒண்ணு. இப்ப சங்கல்பத்துல த்விதீய பரார்த்தே அப்படின்னு நம்ம சொல்றோம். முதல்ல சங்கல்பம் பண்ணிச்ச அஸ்ஸி பகவதோ விஷ்ணோஹோ நாராயணசன்னு சொல்லச்ச ஹரிரோம் தத்துசி கோவிந்த கோவிந்தா அஸ்ஸி விஷ்ணோ பகவதோ நாராயணச அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லச்ச அதுல ஆத்ய பிரம்மணா த்விதீய பரார்த்தே, பரம் அப்படிங்கிற காலத்துல பாதி தான் பரார்த்தன் பேர். அந்த பாதியில ரெண்டாவது பாதியில நாம இப்ப இருக்கோம். அதுல வைவஸ்வத மன்வந்தரம்னு ஒரு மன்வந்தரத்துல இருக்கும். அதுல கலியுகம், அது 28வது கலியுகம். இந்த மன்வந்தரத்தில் இப்ப நடக்கிறது 28வது கலியுகம்ங்கிற. அஷ்டாவிம்சதி தமே கலியுகன்னு சில பேர் சொல்றாங்க. எதுக்கு சொல்றேன், அப்போ காலத்திலேயே ரொம்ப பெருசு பரம் அப்படிங்கிற பெயர் இருக்கு. அப்ப எம்பெருமான் என்ன பண்றாங்க கேட்டா, க்ஷணானுவட்சிப்த பரார்த்த காலையா ஸ்ரீவைகுண்ட லோகத்துல பிராட்டியோடு சேர்ந்து இருக்கும்போது அந்த பரம் அப்படிங்கிற காலமானது ஒரு க்ஷணம் மாதிரி இருக்கான். என்ன பிராட்டியோடு சேர்ந்து இருக்கு அப்படின்னால பரமே க்ஷணம் மாதிரி ஆயிடுது. அந்த அளவு ஆனந்தமாக ரெண்டு பேரும் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு இல்லாட்டான்னா பிரிவுல என்ன ஆகும் கேட்டான்னா, ஒவ்வொரு க்ஷணமும் போறது துருட்டி யுகா. இது கோபிகாஸ்திகளுக்கு ஒரு துருட்டினா ஒரு கை சொடுக்கு எடுக்கிற நேரம், அது கூட யுகம் மாறி. கோழி கூ வெண்ணுமால் தோழி நான் என் செய்கேன் ஆழி வண்ணர் வரும் பொழுதாயிற்று கோழி கூ வெண்ணுமால். கலியன் பாட்டெல்லாம் இது மாதிரி பல இடத்துல இருக்கு. வரும் பொழுது ஆயிற்று, வரும் பொழுது ஆயிற்று, வரலைன்னா மாலையும் வந்தது, மாயன் வாரான் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு க்ஷணமும் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. கண்ணன் மாலை பூசலிலே திரும்பி வரும் பொழுது அவன் வரணும், வர வேண்டிய சமயத்துக்கு அவன் வரலன்னா ஒரு நொடி நாழி எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுக்குள்ள இங்க ஆயர்குல பெண்கள், சிறுமிகள், சீன்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமிகள் இருக்கையோ, அவளுக்கு கண்ணன் வரலையேன்னு மெலிஞ்சு தாபத்துல அப்படியே வருந்தி வருந்தி இன்னும் வரலையே இன்னும் வரலையேன்னா. எத்தனை மணிக்கு நித்தியம் வருவான்? நிச்சயம் 6 மணி ஆனா வந்துருவான். இன்னும் வரலையேன்னா மணி என்ன ஆச்சு அப்படின்னா 6:01 ஆச்சு, அவ்வளவுதான். 6 மணி ஆனா வந்துருவான், மணி 7 ஆச்சு இன்னும் வரலையே அப்படின்னு நாம கவலைப்படுவோம். ஆனா அவர்களுக்கு 6 மணி ஆனா வர வேண்டியவன் 6:01 ஆச்சு இன்னும் வரலையே அப்படின்னா சாலக வாசல் பற்றி நின்றனரே அப்படின்னு உடனே ஜன்னல்ல போய் எட்டி பார்ப்பார்கள். உடனே உள்ளுக்குள்ள போவார்கள், மறுபடியும் ஜன்னல் வழி எட்டி பார்ப்பார்கள், படுக்கையில போய் விழுவார்கள், மறுபடியும் ஜன்னல் எட்டி பார்ப்பார்கள், வரக்காணுமே வரக்காணுமேன்னு. அப்போ ஒவ்வொரு க்ஷணமும் அவளுக்கு ஒரு யுகம் மாதிரி போகும், இன்னும் வரலையே வரலையே என்கிற ரீதியில. இந்த மாதிரியான ஒரு பாவம் அப்படிங்கிறது பல கிரந்தங்கள்ல சொல்லியிருக்கா. பகவத் விஷயத்திலையும் பல விதமா அனுபவித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் அப்படின்னு. ஆக பல பல சூழல் உடைத்து ஆழி இப்போ இருளே. இன்னும் நிறைய சம்ஸ்கிருதத்துல நிறைய இருக்கு இந்த விஷயமா. இந்த மாதிரியான பாவத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அதெல்லாம் ரொம்ப காளிதாசனுடைய ஸ்லோகங்கள் இதெல்லாம் ரொம்ப நிறைய இருக்கு. அதெல்லாம் நாம இப்ப பார்க்க வேண்டாம், அடுத்த பாசுரம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு சுவாபதேசம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, நாயகனோடு கூடி இருக்கும் காலம் ஆழ்வாருக்கு அது கொஞ்ச காலமா இருக்கும். நாயகன் எம்பெருமான் அவனை பிரிந்து இருக்கும் காலம் அப்படிங்கிறது தீர்க்க காலமாக இருக்கும் அப்படின்னு ஆழ்வாருடைய அந்த பாவத்தை தான் சொல்றது. நாயகன்னா எம்பெருமான் தானே, எம்பெருமானோடு ஆழ்வாருக்கு கூடி இருக்கும் காலம் பிரிந்து இருக்கும் காலம் அப்படிலாம் ஏதாவது உண்டானா? ஏன்னா மனசெலவுல எப்பவுமே பெருமாளோட கூடிதானே இருக்கார் ஆழ்வார். அப்ப விஸ்லேஷம் பிரிஞ்சு இருக்கார் பெருமாள். நமக்கெல்லாம் நாம மனசெலவுல பெருமாளை விட்டு பிரிஞ்சு மற்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டு இருக்கோம்.
அதனால பிரிந்திருக்கும் காலம். சில சமயம் மனசோட பெருமாளோட சேர்ந்து இருக்கும், அதுக்குதான் யோகம்னு பேர், அது கூடியிருக்கும் காலம். ஆனா ஆழ்வாருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. கூடியிருக்கும் காலம், பிரிந்திருக்கும் காலம் அப்படிலாம் எப்போதுமே மனசளவுல எம்பெருமானோடு சேர்ந்து இருக்காரு இல்லையோ. அப்படின்னா ஆழ்வார் எதிர்பார்க்கறது என்னன்னா, மனசளவுல சேர்ந்து இருந்தா போராது, பாக்கிய சம்ஸ்லேஷம் எதிர்பார்க்கிறார். மொத்தமா எம்பெருமானோட சேர்ந்து இருக்கணும். அப்படி ஒரு சேவையை எம்பெருமான் கொடுக்கறான். சீவை குண்டத்துல இருக்கா மாதிரி ஒரு சேவை, திருப்பார்க்கடல்ல இருக்கா மாதிரி ஒரு சேவை, திவ்ய தேசத்துல பெருமாளோட சேர்ந்து இருக்கா மாதிரி ஒரு சேவை. அந்த சேவையெல்லாம் வந்தானா ஆழ்வார்க்கு இந்த பிரகிருத்தியே மறந்துடும். மறந்து போய் எம்பெருமானோட கூட இருக்கிற காலம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சேவையை பெருமான் தன்னுடைய அந்த சேவையை திடீர்னு நிறுத்திக்கிறான் அப்படின்னு வரும்போது, ஆழ்வார் மனசுல பெருமாள் தான் இருக்காருன்னா கூட இந்த பிரகிருதியோட கூட தானே இருக்கார். அதையும் நினைச்சு பார்த்துட்டு அப்புறம் எம்பெருமானோடு பிரிந்து இருக்கும் காலம் அப்படின்னு நினைக்கிறார். அதாவது யோக தசா அப்படின்னு, யோக தசையில எப்பவுமே பெருமானோட சேர்ந்துதான் இருப்பார்கள். யோகம் பண்ணும்போது உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள பெருமாள் தான் ஓடின்னு இருப்பார், வேற எதுவுமே இருக்காது. அப்படி இருந்தாலும் இப்படி பெருமாள் பண்ற விசேஷ அனுகிரகம், அவனுடைய விசேஷ சேவை, அதெல்லாம் யோகத்துல கிடைக்காத போது ஆழ்வார் பெருமாளையே நினைச்சுட்டு அந்த வியோக தசையில இருக்கார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ இப்பா இருளே அப்படின்னு சொல்றாரு இல்லையா. பா இருள் அப்படின்னா பரந்த இருள்னா, இருள் போன்ற இந்த சம்சாரம் இருக்கும் இல்லையோ, இந்த சம்சாரத்துல இருக்கும்போதுதான் இப்படி எல்லாம் எம்பெருமானை விட்டு பிரிவு, அதனால ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு யுகமா போகிறது. அதெல்லாம் இந்த சம்சாரத்தினால வருகிறது. அதனால இந்த சம்சாரம் தொலையிட்டும்ங்கிற அர்த்தத்துல அம்மா வாழி அப்படின்னு சொல்ற, இதுதான் என்ன பாடுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லி, எம்பெருமானை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது இந்த சம்சாரம் தான் என்ன பாடுபடுத்துகிறது அப்படிங்கிறதை ஆழ்வார் சொல்லுகிறார் அர்த்தம். இருள் விரிந்தால் அன்ன மானேர் திரை கொண்டு வாழியரோ, இருள் பிரிந்தார் அன்பர் தேர் வழி தூரல் அரவணமேல் இருள் விரி நீல கருணாயிரு சுடர் கார்வது போல் இருள் விரி சோதி பெருமான் உறையும் எரி கடலே. நாயகியானவள் கடலை பார்த்து சொல்லுவது, இருளை பார்த்து சொல்லுவது, கடலை பார்த்து சொல்லுவது, இதெல்லாம் வாயும் திரையுகம்ல கூட வரும். ஒரு விதத்துல பார்த்தா இந்த திருவிருத்தத்துல சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் திருவாய்மொழியில இருக்கு. ஏன்னா பல இடங்கள்ல பல விஷயங்கள் இருக்கு. இப்போ கடலை பார்த்து சொன்னார் இங்க. இது தேர்வழி தூரல் அப்படின்னு ஒரு அகத்துறையில அது ஒரு துறை. அது தேர்வழி தூரல் அப்படின்னா தேர் போன வழி, அந்த போற வழியை அழியாமல் பார்த்துக் கொள்ளுதல், அந்த மாதிரியான ரீதியில அர்த்தம். அதாவது நாயகனும் நாயகியுமாக இரண்டு பேரும் சேர்ந்து இருப்போம் என்பதாக சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு கால விசேஷத்திலே நாயகனானவன் இவளை விட்டு பிரிய வேண்டி இருக்கு. வேற வழியில பொருள் ஈட்டணும் முதலான காரணத்தினாலே பிரிய வேண்டியிருக்கு. அந்த சமயத்திலே இவளிடம் சொல்லிவிட்டு போனால் இவள் தாங்க மாட்டாள், நமக்கும் அது கஷ்டமாயிடும் என்கிற ரீதியிலே இவரிடம் எதுவுமே சொல்லிக் கொள்ளாமல் இவளை ஒரு விதத்திலே ஏமாற்றி விட்டு அவன் தேர்ல ஏறி போயிட்டான். அப்போ இவள் விழித்து பார்த்த அளவிலே ஐயோ அவனை காணுமே, தேர்ல ஏறி போயிருக்கானே, எந்த பக்கம் போயிருக்கானோ என்பதாக அவனை தேடிக்கொண்டு போவள் அந்த தேர் வழியிலே போகிறாள். அப்படியே போயின்னு இருக்கும்போது அது கிட்டத்தட்ட கடலுக்கு போறது அந்த தேர் வழி. அப்போ அங்க போனா கடல்ல அலையெல்லாம் அந்த தேர் வழியை அழித்து விட்டது. அதனால அதுக்கு மேல எந்த வழி போறதுன்னு தெரியல. அந்த மாதிரி நிலைமையிலே நாயகி இருக்கும்போது அந்த பிரிவு ஆற்றாமையினாலே சொல்லுதல் தான் இந்த தேர்வழி தூரல் அப்படின்னு பெயர். இந்த மாதிரி எல்லாம் நாயகிகளுக்கு நடக்குமா அப்படின்னா, நாயகிக்கு இது நடக்கும் அப்படிங்கிறது நலனுடைய விற்த்தாந்தத்துல இருக்கு. நல்ல தமயந்தி இருக்கும்போது நலனும் தமயந்தியும் காட்டுல வாசம் பண்றான். இதே மாதிரிதான் பாண்டவர்கள் மாதிரி அவ காட்டுல வாசம் பண்ண வேண்டிய ஆயிடுத்து. தமயந்தி நலனை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நலனோட காட்டுக்கு வரா. ரெண்டு பேரும் காட்டில் வாசம் பண்ணிட்டு இருக்கும்போது அவளை ஏமாற்றி விட்டு நலனானவன் போய்விடுகிறான். ஏன்னு கேட்டான்னா, இவளாவது நன்னா இருக்கட்டுமேனு அவன் தமயந்தி கிட்ட சொன்னான்.
இதோ இதான் விதர்ப தேசத்துக்கு வழி, நீ விதர்ப தேசத்துக்கு போன்னு சொன்னான் காட்டுல. விதர்ப தேசம் தான் தமயந்தியோட பிறந்தகம். அதனால இனி அங்க போ அப்படின்லாம் சொன்னான். ஆனா போகல. நான் போக மாட்டேன்னா சரி நலன் பார்த்தா ரொம்ப நல்லவன் அவன். தன் மனைவி என்ன ஆனாலும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன். காட்டுல ஆகாரம் கூட இவனுக்கு கிடையாது, வஸ்திரம் கூட கிடையாது. அவன் ரொம்ப கஷ்ட நிலையில இருந்தவன். அதனால அவ எங்க ராஜா அரண்மனையில சொத்தமா இருக்க வேண்டியவோ இப்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்காளே அப்படிங்கிறதுக்காக இவகிட்ட சொல்லிக்காமல் கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் அவளையும் தேடி பார்த்து கடைசியில வேற வழி இல்லை, அவ தன் ஊருக்கு போயிட்டாள். அதுக்கப்புறம் அங்கிருந்து மறுபடியும் நலனை தேடி கண்டுபிடித்து அவனோடு சேர்ந்தாள் அப்படின்னு நல விற்த்தாந்தம் மகாபாரதத்துல இருக்கு. இது ரொம்ப பிரசித்தம். புண்ணிய கதையில இது ஒண்ணு. இந்த கதையை கேட்டா புண்ணியம்னு சொல்லிருக்கு. அப்படி ரொம்ப ரசமாயும் இருக்கும், ரொம்ப புண்ணியமாயும் இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் காட்டுல முக்கியமாக ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாள் வந்து மக்களை எல்லாம் ஏமாத்திட்டு போனோம்னு ஸ்பஷ்டமா இருக்கு. அயோத்தியா காண்டத்துல பெருமாள் காட்டுக்கு போனார். அப்ப வனவாசத்துக்கு போச்ச கூடவே நாங்களும் போகிறோம் அப்படின்னு அயோத்தியா நகரத்து ஜனங்கள் எல்லாம் பின்னாடி வந்தா. நாங்க உண்மை விட்டு பிரிய மாட்டோம் என்பதாக எல்லாருமே வந்தார்கள் அப்படின்னு. அப்போ அந்த சமயத்துல இவாளை கூட்டின மொத்த வரையும் கூட்டினா காட்டுக்கு போக முடியும், கை அப்படி கேட்கலையே. அதனால ராத்திரியில சரையூ நதி கரையில மொத்த பேரும் படுத்துட்டு இருக்கா. எல்லாரும் பெருமாளும் படுத்துட்டு இருக்க. முதல் நாள் ராத்திரி அயோத்தியை விட்டு வெளியில வந்து முதல்ல சரையூ நதி கரையில படுத்துட்டு இருக்கா. பெருமாள், லக்ஷ்மண பெருமாள், சீதா தேவி, சுமந்திரர், அதுக்கப்புறம் இந்த மக்கள் எல்லாரும் படுத்துட்டு இருக்கா. கார்த்தால இருந்து ஒரே அமக்களம் இல்லையா. காட்டுக்கு கடவுளுக்கு அதான் பட்டாபிஷேகம் நிர்ணயம் பண்ணி, ஆனா பட்டாபிஷேகம் எல்லாம் நடக்காமல் நின்று போய் ஹான்னு சத்தம் போட்டு இந்த வியோகத்தை பத்தியே பேசி எல்லாருக்கும் ரொம்ப அசதி. அந்த அசதியில எல்லாரும் கொஞ்சம் கண் அசந்துட்டா. அப்ப அந்த சமயத்துல பெருமாள் லக்ஷ்மணையும் எழுப்பி, சீதா பிராட்டியும் எழுப்பி, சுமந்திரையும் எழுப்பி தேரை போச்சுட்டார். ஆனால் தேர் போச்சுன்னா அந்த தேர் வழியை பற்றி கொண்டு பின்னாடி வந்துருவாளே அப்படிங்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்ணார், அந்த தேரை அயோத்தி நகரத்துக்கு சேர்த்து போகும்படி முதல்ல கொஞ்சம் தூரம் போயிட்டு, அதுக்கப்புறம் அது வழி தெரியாத இடத்துல மண்ணெல்லாம் வழி தெரியாத இடத்துக்கு இல்லையோ அப்ப திருப்பி கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு விட்டார். அந்த மாதிரி தேர்லாம் அயோத்தி நகரத்துக்கு போற மாதிரி போச்சு. இவரெல்லாம் காலையில எழுந்து பாக்குறா, ஐயோ ஏமாந்துட்டோமே, தூக்கம்தான் எவ்வளவு பொல்லாதது, தூக்கத்தினால இழந்துட்டோமே நினைச்சுட்டு சரி தேர் வழியை பிடிச்சுன்னு போலான்னு போனா அயோத்திக்கு தான் போய் சேர்ந்தா கடைசியில அப்படின்னு இருக்கு. ஆஹா, அந்த மாதிரி ரீதியில அவர்களும் கிட்டத்தட்ட நாயிகா பாவத்துல இருந்தான்னு சொல்லலாம். ஏன்னா சீதா பிராட்டி வரா மாதிரி அவளும் கூட வந்திருக்கா, பெருமாளை விட்டு பிரிய மாட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியில இந்த நாயிகையானவள் இப்ப தேர் வழி என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த நோக்கி போகிறாள். போனா அது கடைசியில அது கடற்கரைக்கு போச்சு. ஏன்னா இது நெய்தல் நிலம் போட்டிருக்க அழகா. இந்த அகத்துறையானது நெய்தல் நிலத்துல இருக்கு அப்படின்னாலே அது கடற்கரைக்கு போய் சேர்ந்தது. இல்லையா, அந்த கடற்கரையில அலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த வழியை அழிச்சுன்னு இருக்கு. அப்ப அலையை பார்த்து சொல்றார், அலையே நீ வந்து இந்த வழியை அழிக்காது, ஏன்னா நான் போகணும் இல்லையோ அப்படின்னு. அதனால நீ இந்த வழியை அழித்து விட்டால் தேர்வழி தூரல், தேர்வழியை அழிக்காதே அப்படின்னு இருக்கும். தூரல்னா அழிக்காமல் இருக்கணும். கடலே இந்த தேர்வழியை அழிக்காமல் இருந்து விடு, நான் அதை பார்த்தாவது தேறி இருப்பேன், அதையும் அழித்து விட்டால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு கடல் கிட்ட இறைஞ்சுகிறாள். அப்படின்னு இருள் விரிந்தால் அண்ணா மானீர் திரை கொண்டு வாழியரோ, இருள் பிரிந்தார் அன்பர் தேர்வழி தூரல், அரவணமேல் இருள் விரி நீல கருணாயிரு சுடர் கால்வது போல் இருள் விரி சோதி பெருமான் உரையும் எரிகடலே. எரிகடலே, பெருமான் உரையும் எரிகடலே, எம்பெருமான் உண்மையில அரவணை மேலே சயனித்துக் கொண்டிருக்கிறானே. இருள் விரி ஜோதி பெருமானாயிற்றே. ஒரு இருளே ஒரு ஜோதியாக இருந்தால் எப்படி இருக்கும்? இருளே ஒரு கருமை நிறமே பிரகாசத்தோடு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருமேனி உடையவன் அவன் இருள்விரி நீல கருணாயிரு சுடர் கால்வது போல இருக்கான்.
அதாவது ஒரு நீல ரத்னமானது, இருளையே உமிழக்கூடிய ஒரு நீல ரத்னமானது, அந்த நீல ரத்னம் போன்ற கருமை நிறம், அந்த கருமை நிறத்தோடு கூடிய ஒரு சூரிய மண்டலம், அது ஒளி வீசினால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒளி வீசக்கூடிய எம்பெருமான் அவன் அரவணை மேலே உறைந்து கொண்டிருக்கிறான். அப்படி பெருமாள் அந்த ஆதிசேஷன் சயனத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எரி கடலே, அலை வீசுகிற கடலே, அந்த கடலை பார்த்து வாழியரோ நீ வாழி, இருள் விரிந்தால் அண்ணா மானியர் திரை கொண்டு வாழியரோ. இருளே எங்கேயும் பறந்து இருக்கிற மாதிரி, பூமி மொத்தமும் பறந்து இருக்கக்கூடிய, அலை கொண்டு பறந்து இருக்கக்கூடிய கடலே நீ வாழி. இருள் பிரிந்தார் அன்பர் தேர் வழி தூரல், இருளிலே என்னை விட்டு பிரிந்தாரே என்னுடைய அன்பர் நாயகர், அவர் போன தேர் வழியை நீ தயவு செய்து அழிக்காதே. தூரல்னா தூரேல்னு அர்த்தம். தூர்க்க கூடாது, தூர்த்து விடக்கூடாது, அழித்து விடக்கூடாது. தூர்த்து விடுறதுன்னு சொல்ல இல்லையோ, தூர்த்து விடக்கூடாது, அழித்து விடாமல் நீ எனக்கு அருள் செய்ய வேணும். ஏன்னா அதை பார்த்தாவது நான் தேறி இருக்க வேணும். அதனாலே தேர்வழி தூரல் அப்படின்னு, அதை தூர்த்து விடாமல், அதை அழிய விடாமல் நீ பார்த்துக்கொள் அப்படின்னு இந்த பாசுரம். இருள் விரிந்தால் அண்ணா மானியர் திரை கொண்டு வாழியரோ, இருள் பிரிந்தால் அன்பர் சேர் விழி தூரல். கடல்ல எம்பெருமான் சயனித்துன்னு இருக்கான அப்படிப்பட்ட எரிகடலைங்கிறது பின்பாதியில இருக்கு பாசுரத்துல. முதல்ல இருள் விரிந்தால் அண்ணா மானியர் திரை கொண்டு, கடலை பத்தி வர்ணனை இது. இருள் மாதிரி இருக்கான், அதாவது இருளானது ராத்திரி வேளையில இருள்ங்கிறது பூமி முழுக்கும் படர்ந்து இருக்கும் இல்லையோ, அது மாதிரி கடலும் பூமி முழுக்கும் படர்ந்து இருக்கான். இருள் மாதிரி கருப்பாவும் இருக்கும், கடல் கருப்பா இருக்கும். இது எப்ப தெரியும்னா ராத்திரி வேளையில கடலை போய் பார்த்தா தெரியும். இரவு வேளையிலே நான் போய் பார்த்திருக்கேன், அதனால சொல்றேன். வெளிச்சம் எல்லாம் இல்லாத சமயத்துல, பீச்சில் அழகா வெளிச்சம் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த சமயத்துல கடலை பார்த்தோம்னா மேலேயும் இருட்டு, கடலும் இருட்டு மாதிரி தான் தெரியும். வெறும் சப்தம் மட்டும்தான் கேட்கும். கடலுடைய கருப்பு நிறம் தெரியும், கடலும் இருட்டு மாதிரி தான் தெரியும். இருட்டு என்பது எப்படி வியாபித்து பரவி இருக்கிறதோ, மொத்தமா பரவி இருக்கும். அப்படி பூமியில இருட்டுன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவரை இருட்டு தான், இருட்டு இருட்டு தவிர வேற கிடையாது இல்லையா, அந்த மாதிரி கடலும் கடல் கடல் தவிர வேற கிடையாது அப்படின்னு இருக்கான். இருள் விரிந்தால் என்ன மானீர் திரை கொண்டு வாழியரோ அப்படின்னு. மானீர் திரை அப்படின்னா கருத்த நிறமுடைய நீர், மான கருத்த நிறமுடைய நீருடைய, திரைனா அலைகள், அந்த அலைகளால் மானீர் திரை கொண்டுங்கிறத பின்னாடி சேர்க்கணும். எங்க சேர்க்கணும்னா தேர்வழி தூரல், உன்னுடைய அலைகளை கொண்டு தேர்வழியை அழித்து விடாதேன்னு அர்த்தம். இருள் பறந்தது போல் இருக்கக்கூடிய கருத்த நீர், அந்த நீரை உடைய அலைகளை கொண்டு தேர்வழி தூரல், தேர்வழியை அழித்து விடாதே. அதுக்கு நடுவுல வாழி அரோன்னு இருக்கு. கடலை பார்த்து சொல்ற வார்த்தை நீ வாழி அப்படின்னு. இந்த வாழிங்கிறது போன பாசுரம் போல பழிப்பதற்காக சொன்னதில்லை, தயவு பண்ணி நீ இந்த காரியத்தை செய் என்பதற்காக. வாழி அரோ, நீ நன்னா வாழ்ந்து இரு அப்படிங்கிற. இருள் பிரிந்தார் அன்பர் தேர்வழி தூரல், என்னுடைய அன்பர் இருள் பிரிந்தார், நேரே பகலிலே சொன்னால் நான் அவரை விடமாட்டேன், அவரை விட்டு பிரிய முடியாது, என்னையும் விட்டு அவர் பிரிந்திருக்க முடியாது. அதனால என்னுடைய அறிவு இல்லாமல் போக வேணும் என்பதற்காக இருளிலே ராத்திரியிலே, நலன் போன மாதிரி தான் உதாகரணம். ராத்திரி வேளையில தமயந்தி தூங்கிட்டு இருக்கும் போது தமயந்தினுடைய வஸ்திரத்துக்கும் நலனுடைய வஸ்திரத்தையும் ஒரு முடிச்சு போட்டுருக்கான், இவர் போகக்கூடாதுங்கிறதுக்காக. அந்த முடிச்சு அவுத்துட்டு போனான்னு வரும். அதாவது ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிலை. அந்த நலனுடைய சரித்திரம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மொத்தமும் தர்மம் தான், தார்மிகன். நலன் ரொம்ப நல்லவன், பரம தார்மிகன். ஆனா என்னன்னு கேட்டான்னா அவனுடைய எண்ணமும் இந்த தமயந்தியுடைய எண்ணமும் அப்படியே போட்டி போட்டுன்னு வரும் காட்டுற. இவனை விட்டு என்ன ஆனாலும் துக்கத்துல இவனை விட்டு பிரியக்கூடாது, சுக்கத்துல கூடி இருக்கிறது மாத்திரமா, துக்கத்திலையும் இவனை விட்டு என்ன ஆனாலும் பிரிய மாட்டேங்கிறது தமயந்தி, அவளுடைய நினைவு. இவளை என்ன ஆனாலும் துக்கப்படுத்த விட மாட்டேங்கிறது நலனுடைய நினைவு. இவள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு. அப்ப இரண்டு பேரும் இவ பேசும்போதே இதெல்லாம் தெரியும். கடைசியில வேற வழி இல்லாம தான் அப்படி பண்ணா.
ஆனா தமயந்தி மகா நிபுணம், மகா சாமர்த்தியசாலி, மகா பதிவிரதா, தேவதைகளுடைய அனுகிரகங்கள்லாம் பெற்றவள். அதனால நலனை திருப்பி வரவழைக்கிறாள் என்பதாக வரும். சரி, இருள்ல பிரிந்து போனார். ஏன்னா பகலிலே பிரிந்தார், பிரிந்து போக முடியாது, அவராலும் பிரிந்து போக முடியாது. என்ன, ஏன்னா ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கும்போது எப்படி பிரிந்து போக முடியும்? அது மாத்திரம் இல்ல, பகலிலே அவர் பிரிந்தாலானால் இன்னொரு அர்த்தம். பகலிலே அவர் பிரிந்தாலாவது அவர் பிரிந்த நேரத்தை நினைத்து கொண்டு அவர் முகத்தை நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா அப்படி இல்லையே, இவர் இருளிலே போனார், எங்க போனார்னே தெரியாது அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது எம்பெருமானே நம்மை விட்டு பிரிந்து போனார்னா, நம்ம நன்னா சேவிச்சுட்டு இருக்கும் போது போனார்னா சரி, அவ்வளவுதான் நமக்கு பாக்கியம் அப்படின்னு இருக்கும். சேவையே கொடுக்காமல் போனார்னா எப்படி இருக்கும்? இன்னொரு அர்த்தம் ஒண்ணு சொல்ற, இருளிலே போனார் அப்படிங்கிறதுக்கு பெரியவாச்சாம்பிள்ளை ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு அர்த்தம் சொல்ற, சம்போக காலத்திலே போனார் அப்படின்னு. இருள்ங்கிறது நாயகனும் நாயகியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம், அது போய் பிரியக்கூடிய காலமோ? பகல் தானே பிரியக்கூடிய காலம், பகல் தானே பொருள் ஈட்டுவதற்காகவோ இல்ல வேற காரியங்களுக்காகவோ பிரிவது என்பது. இருள் என்பது சேர்த்து வைக்கக்கூடிய காலமாச்சு, அது சேர்த்து வைக்கக்கூடிய காலத்திலே போய் பிரிந்து போனாரே அப்படின்னு ஆற்றாமையிலே சொல்லுகிறாராம். அப்படின்னு இருள் பிரிந்தார் அன்பர் தேர்வழி தூரல், அவர் தேர் சக்கரம் போன வழி அது. பெருமாளே தேர் வழி போனான்னா அந்த தேர் வழியை பார்த்தல் ஒண்ணு சொல்றா. தெற்கெல்லாம், தெற்கு பக்கம் மதுரை பக்கம் அந்த பக்கங்கள்லாம் தேர்த்தடம் பார்த்தல் அப்படின்னு உற்சவத்துல ஒண்ணு உண்டு. பெருமாள் தேர் உற்சவம் ஆச்சுன்னா மறுநாள் தேர் போன வழி இருக்கும் இல்லையோ, அதை பார்த்துன்னு பெருமாள் போவார். தேர்த்தடம் பார்த்தல் அப்படின்னு பெயர் அதற்கு. தேர்த்தடம் இருக்கும், தரையில இருக்கும், எப்பவுமே தெரியும் இல்லையா? ஏன்னா அது அது ஒரு அனுபவம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அதை இந்த அலையானது அழிக்கிறது, அப்படி அழிக்காதே அப்படிங்கிற ரீதியில சொல்ற. இருள் பிரிந்தார் அன்பர் தேர் வழி தூரல். அப்புறம் அந்த கடலை சொல்லும் போது, கடலே நீதானே எம்பெருமான் உரையும் எரிகடலாச்சே அப்படின்னு சொல்ற. அந்த எம்பெருமானும் இருள் போல இருக்கிறவனாச்சேன்னு இருளுடைய நினைவு வர. அப்படின்னால எம்பெருமானை அழகா சொல்லச்சே, இருள் விரி சோதி பெருமான் உரையும் எரிகடலே. இது ரொம்ப ஆச்சரியமான உதாரணம், அபூத உபமா அப்படின்னு பெயர். அதாவது உபமானம்னா லோகத்துல இருக்கிறத உபமானமா சொல்லணும், பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா. ஆனா லோகத்துல இருக்கிறத எதுவும் சொல்ல முடியாது, அதனால இல்லாத ஒரு உபமையை கல்பிச்சு அது போல இருக்காரு. அது எப்படின்னு கேட்டோம்னா, இருள் விரி சோதி, இருளே ஒரு ஜோதியாக ஆயிட்டான். அதாவது எம்பெருமான் கரிய நிறத்தனாக இருக்கான், அதே சமயம் பிரகாசமா இருக்கான். பல பல பலன்னு ஒரு 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 ஷைனிங் ஒண்ணு இருக்கு. அப்ப என்ன சொல்றது அப்படின்னா, இருள் விரி சோதி, இருள்னா இருளுடைய கருமை நிறம், பிரி சேர்ந்து இருக்கக்கூடிய சோதி பிரகாசம், அந்த சோதியுடைய எம்பெருமான். இருட்டே பிரகாசத்தோட வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கானா. இதுல என்ன அபூதமான, இருட்டு பிரகாசத்தோட சேராது, நமக்கே தெரியும். இருட்டுன்னு இருந்தா ஒளி இல்லைன்னு அர்த்தம், ஒளி இருந்தா இருட்டு இல்லைன்னு அர்த்தம். ஆனா இருட்டே ஒளிமயமா வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எம்பெருமான் இருக்கான், கருப்பாவும் இருக்கான், ஆனா ஒளிமயமாவும் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதனால அழகான உதாரணம் ஆழ்வாரே கண்டுபிடிச்ச உதாரணம், இருள் விரி சோதி பெருமான் உரையும் எரிகடலே அப்படின்னு. கருமை நிறம் மிக்க பிரகாசம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அழகா சொல்ற. அரவண மேல் ஆதிசேஷன்ல சயனிச்சென்றான். இருள் விரி நீல கருணாயிரு சுடர் கால்வது போல் ஒரு உதாரணம் சொல்ற. சூரிய மண்டலம் இருக்கும் இல்லையோ, இருள் விரி நீல கருணாயிரு, ஒரு நீல ரத்தம், அது இருளை அது பிரகாசிக்கிறது, அதுல இருளை உமிழ்கிறது. ஒரு நீல ரத்னம் ஒண்ணு, அதுல இருந்து வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சம் எல்லாமே இருட்டு மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. அந்த மாதிரி ஒரு நீல ரத்னம் போன்ற கருமை நிறமுடைய ஒரு சூரியன், அவன் சுடர் நாள்வது போல், சுடருக்கு ஆள்வது போல், அவன் ஒளி வீசுவது போல அப்படின்னு அர்த்தம். அதாவது சூரியன் ஒளி வீசுகிறான், நம்மளாம் பார்த்துட்டு இருக்கோம், நல்லா வெப்பமாக பிரகாசமாக வெள்ளை வெள்ளையாக இருக்கான். அப்படி இல்லாமல் கருமை நிறமுடைய ஒரு சூரியன் இருக்கான்னு வச்சுப்போம், அவனுடைய பிரகாசம் பூமியில வருதுன்னு வச்சுப்போம், அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஒளி வீசக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம்.
இருள் விரி நீல கருணாயிரு சுடர் கால்வது போல், பிரகாசத்தை ஒளி வீசுவது போல. அப்படி இருள் விரி சோதி. எதுக்கா சொல்றான்னு கேட்டாலும் வெறும் இருள் அது சோதின்னு சொன்னா சூரியன், சூரியனுக்கு எப்படிப்பட்ட சோதி இருக்கு? சூரியனே கருப்பு சூரியன் இருந்தா எப்படி இருப்பான் அப்படின்னு பாத்துக்கோங்க. இருள் விரி நீல கருணாயிரு சுடர் கால்வது போல் இருள் விரி சோதி பெருமான் உறையும் எரி கடலே. அப்படி பெருமான் அவன் அரவணை மேலே உரையக்கூடிய எலி கடலே. எரினா அலையை எரிகின்றது, அலையை வீசி என்ற கடலே அப்படின்னு அர்த்தம். நீ வாழி, நீ தயவு பண்ணி இருள் பிரிந்தார் அன்பர் தேர்வழி தூரல், அந்த தேர்வழியை நீ அழித்து விடாதே. அதை பார்த்தாவது நான் என்னுடைய ஆற்றாமையை நான் மாற்றி ஆற்றிக்கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இந்த கடலை பார்த்தாலே ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு பொதுவாது. அதுவும் நாயகனும் நாயகம் சேர்ந்து இருக்கும் போதோ பிரிந்து இருக்கும் போதோ அந்த கடற்கரையில போய் உக்காண்டானா பல கதைகள் உண்டு, பல கதைகள் கிடைக்கும். ஸ்ரீமத் ராமாயணத்துல அத்திரபூர்வம் மகாதேவ பிரசாத மகரோ பிரபுன்னு வரும். சீதா பிராட்டியை பிரிந்து கடற்கரையிலே எம்பெருமான் வந்த போது கடலை தாண்டி அந்த பக்கம் போகணும். அதுக்கு என்னங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்த. ஒரு பக்கம் பார்த்தா பிரிவு துக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா கடலை தாண்டணுமேன்னு கவலை, இந்த வானரங்களை கூட்டுன்னு கடலை தாண்டணுமேன்னு கவலை. அந்த சமயத்துல சமுத்திரராஜனே நேரம் வந்து அதாவது பெருமாள் அஸ்திர பிரயோகம் பண்ண. அப்புறம் சமுத்திரராஜன் நேரம் வந்து சரணாகதி பண்ணி நீர் என்ன சொன்னாலும் செய்கிறேன்னார். சரி நான் சேத்து கட்ட போறேன் அப்படின்னா சரி அதுக்கு நான் வழி விடுறேன்ட்டார் அவர். அப்போ சீதா பிராட்டிக்காக கடலை அடைத்து சேத்து கட்டி அந்த பக்கம் போனார். கடைசியில ராவண சம்ஹாரம் பண்ணி சீதா பிராட்டியை திரும்பி அழைத்து கொண்டு புஷ்பக விமானத்துல வரும்போது அந்த கடலை காமிக்கிறார். அந்த கடல் நடுவுல அந்த சேத்து இருக்கு. இந்த இடம் தான் உனக்காக சேத்து கட்டின இடம் அப்படின்னார். ஆசைலாத்ரிகன்யா சரண கிசலையன்யாச தன்யோபகண்டாத் ஆரக்ஷோ நீத சீதா முக கமல சமுல்லாச ஹேதோஸ்ச சேதோன்னு ஆள வந்தார் ஒரு ஸ்லோகத்துல அருளி இருக்கார். சீதா பிராட்டி அதை பார்த்த உடனே முகம் மலர்ந்தாராம். கடலுக்கு நடுவுல அணை கட்டினாரா அப்படின்னு. அப்ப அந்த கடலும் அந்த கடலுக்கு நடுவுல அணையும் அது பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இப்ப கூட காமிக்கிறா கடலுக்கு நடுவுல அணை எப்படி இருந்ததுங்கிறத சேட்டலைட் மூலமா காமிக்கிறா. இப்ப சீதா பிராட்டி நேர பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட. முக கமல சமுல்லாசம், முகத்துல அப்படி ஒரு சமுல்லாசம் வந்தது. அப்ப பெருமாள் சொன்னார் அத்திரபூர்வம் மகாதேவா பிரசாதம் அகரோட் பிரபுன்னு. இந்த இடத்துலதான் மகாதேவன் பிரசாதம் பண்ணார். மகாதேவன் சமுத்திரராஜனுக்கு பேர். சமுத்திரராஜன் இங்கதான் அனுகிரகம் பண்ணார். ஏன்னா கடல்ல அணை கட்டுறதுன்னா சாதாரண காரியமா? சரி நான் அணையை அழிக்காமல் பாத்துக்கிறேன். சமுத்திரத்துல கல்லை போட்டா ஒரு அலை அடிச்சான்னா போட்டு அந்த கல்லை போட்டு எங்கோ உருட்டி தள்ளிடும் இல்லையா? ஆனா சமுத்திரராஜன் சொன்னா கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நான் பெருமாள் கிட்டவே சரணாகதி பண்ணிருக்கேன். அதனால எந்த கல்லு போட்டாலும் அது மிதக்கும், எந்த கல்லு போட்டாலும் அதை நான் அடித்து போக மாட்டேன் அலையினாலே. தேர்வழி தூரல் மாதிரி தான். தேர்வழியை அழிக்க கூடாதுன்னு சொன்ன மாதிரி பெருமாள் கிட்ட அப்படி சொல்லி அந்த கல்லெல்லாம் அப்படியே அங்க இருக்கும்படி பண்ணி அங்க ஒரு ஏற்பாடு பண்ணார். சமுத்திரராஜன் தன் சுபாவத்தையும் மாத்தின்னு இப்படி சொன்னபடினால அவர் அனுகிரகம் பண்ணபடினால்தான் இப்படி வர முடிஞ்சது அப்படின்னு பெருமாள் அதையும் எடுத்து சொன்னார். அத்திரபூர்வம் மகாதேவா பிரசாதம் அகரோட் அப்படின்னு ராமாயணத்துல இருக்கு. இந்த வரிதான் சில பேர் தப்பா புரிஞ்சுண்டு மகாதேவா ஆனா சிவன் அப்படின்னு அர்த்தம் வச்சுண்டு சிவன் வந்து பெருமாளுக்கு அனுகிரகம் பண்ணான்னு வச்சுண்டு கடைசியில பெருமாள் வந்து சிவலிங்கத்தை பூஜை பண்ணார் ராமேஸ்வரம் அப்படின்னா சொல்லிட்டார். ஆனா இந்த இடத்துல அந்த அர்த்தம் கிடையாது. மகாதேவகா அப்படின்னு சமுத்திரராஜனுக்கு பெயர். சமுத்திரராஜன் அனுகிரகம் பண்ணவேதான் பெருமாள் தாண்டி அந்த பக்கம் வந்த முடிஞ்சு அப்படின்னு. இதுதான் உண்மையான அர்த்தம். ஏன்னு கேட்டான்னா பெருமாள் போகச்சு சிவ பூஜை பண்ணதால எங்கேயுமே கிடையாது, யாருமே சொல்லல, இதெல்லாம் கிடையாது. அவ ராமேஸ்வரத்தை சொல்றா கூட திரும்பி வரைச்ச பண்ணான்னு சொல்றான். ஆனா இது போன கதையை சொல்றது. பூர்வம்னா முன்னாடின்னு அர்த்தம். பிளாஷ்பேக்ல சொல்ற பெருமாள் நான் உன்னை அடைவதற்கு முன்னாடின்னு அர்த்தம். சரி அந்த இடம் இருக்கட்டும். ஆக அந்த கடல்ங்கிறது அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லையா?
அந்த மாதிரியாக சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியாக கடலே அந்த பெருமாளும் சீதா பிராட்டியும் சேருவதற்கு காரணமான அணையை அழிக்காமல் இருந்த மாதிரி இந்த தேர்வழியை அழிக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இருள் பிரிந்தார் அன்பர் தேர்வழி தூரல். சுவாபதேசம் சொல்லச்ச போன பாட்டுல இரவு அப்படின்னா சம்சாரம் பார்த்தோம். இந்த பாட்டுல கடல்னாலும் சம்சாரம் தான். ஏன்னா சம்சார கடல் அப்படின்னு தானே சொல்றோம், உள்ள போட்டு அழுத்துறது. இதுல நமக்கு எம்பெருமான் நாயகன் நம்மை விட்டு பிரிந்து போனான்னா அந்த போன வழி என்னன்னு தெரிஞ்சா அதை பற்றியாவது நம்ம தரிச்சு இருக்கலாம். பார்க்கும்போது இந்த சம்சாரங்கிற கடலானது அதையும் அழிச்சோடும். பகவத் அனுபவங்கிறது பலவிதமா வரும். நமக்கு நேர பகவானை சேவிக்கும் போது பகவத் அனுபவம் வரும். இந்த சம்சாரத்திலே கோயிலுக்கு போறோம், பெருமாள் சேவிக்கிறோம், பகவத் அனுபவம் வருது. அதுக்கப்புறம் என்ன கேட்டான்னா பெருமாளை விட்டு பிரிஞ்சு வந்தாச்சு, உற்சவம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெருமாள் உள்ள ஏறிட்டார், பெருமாளை விட்டு பிரிந்து வந்தாச்சு. அப்ப கூட அதே நினைவிலேயே வந்துட்டு இருப்போம். எத்தனை அழகா பெருமாள் சேவை சாதிச்சார் அப்படின்னு அதே நினைவிலேயே வந்துட்டு இருப்போம். அப்படியே ஆத்துக்கு வருவோம். ஆத்துக்கு வந்தா நம்ம நினைவு மொத்தத்தையும் அப்படியே அழிக்கிற மாதிரி ஆத்துல ஒரு பிரளயம் காத்துட்டு இருக்கும், ஒரு அலை. ஏன்னா இங்க எத்தனையோ காரியம் நடந்திருக்கும், எத்தனையோ காரியம் நடக்க வேண்டி இருக்கும், எல்லாம் இருக்கும் இல்லையோ. சம்சாரங்கிறது கடல்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இதுல அலைகள் நிறைய இருக்குங்கிறா. சம்சாரத்துல அலைகள்லாம் போட்டு போட்டு அழுத்துமா, ஆசை கோபம் முதலானதெல்லாம் அப்படின்னு. அதனாலதான் இதை கடல்னு சொல்றோங்கிறா. ஆக எம்பெருமான் நாம நேர அனுபவிக்கும் போது சம்ஸ்லேஷம், அப்புறம் அவனை விட்டு பிரிந்த அல்ல அவன் நம்மை விட்டு பிரிந்து போயிட்டான் அப்படின்னும் போது அப்ப இருக்கிறது தேர்வழி பார்த்து ஆறி இருக்கிற மாதிரி அவனுடைய அந்த நினைவிலேயே இருந்து கொஞ்சம் ஆறி இருக்கும். ஆனா அந்த சமயத்துல சம்சார அலை அப்படிங்கிற மாதிரியாக இந்த அலையெல்லாம் வந்து அந்த நினைவெல்லாம் கொடுத்து இந்த நினைவை அழித்து விடும். இந்த தேர்வழியை அழிக்கிற மாதிரி எம்பெருமானை பற்றிய நினைவை அழித்து விடும். அப்படி அழித்து விடாமல் இருக்க வேணும் அப்படின்னு ஆழ்வார் நமக்காக பிரார்த்திக்கிறார். ஆழ்வாருக்கு இது பிரச்சனை இல்லை, ஆனா பாகவதர்களுக்காக தேர்வழி தூரல். அப்ப நாயிகா பாவத்துல ஆழ்வார் நம்மையும் சேர்த்து வச்சிருக்கார். தாமும் நாமும் நாயிகைகள் அப்படின்னு வச்சுண்டு எங்களுடைய தேர்வழி தூரல் அப்படின்னு வச்சுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இருள் விரிந்தார் அண்ணா மானீர் திரை கொண்டு வாழியரோ. இருள் விரிந்தார் அன்பர் தேர்வழி தூரல் அரவணமேல் இருள் விரி நீல கருணாயிரு தொடர் கால்வது போல் இருள் விரி ஜோதி பெருமான் உரையும் எரி கடலே கடல் கொண்டெழுந்தது வானம். அது நாளைக்கு. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.